அது உன்னுடைய வேலைடாப்பா. எத்து வாயில் வைடா. என் வாயில நான் வைக்க மாட்டேன். யார் வாயில் ஏமாந்தாங்க வச்சுட்டு போடலான்னு பாக்குறீங்க? உன் கையை ஒச்சல்ல, அவ கையை தனித்தனி ஆக்கணும். எது ஏது அழுவாதரா? ஏய், உனக்காக பாட்டில் திறந்து வச்சிருக்கேன். நீ நேரா போய் அரண்மனையில விட்டு வட போடா. அரண்மனை விட்டு வச்சோம்மா. எங்க விட்டு வர பாரு, உள்ள போடா. அது எப்படி உடம்புல பை இருந்தா உனக்கு கீழே விழுமா? முதல் முறையா இன்றுதான் நான் நெல்ல குத்தி நடப்பா. அதனால தான் தவறு நடந்து விட்டு நாட்டுல நல்லங்களா சாவுறாங்க. சக்கரத்து மக சாவு செய்வோம். எதுக்கு பிறந்த வாத்தா இருந்தா கூட நான் சொகப்பட்டிருப்பேன். என் சக்காலத்து நீ எதுக்கடியும் பிறந்த என் உயிர் எடுக்கிறதுக்குன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் உட்கார். பார்த்து மெதுவாக குத்துங்க தாய். வேண்டுமென்றே என் கரத்தில் என் உலக்கையை போட்டு தாங்க முடியல பத்மாவதி. நான் வேகமா குத்துனா ஏதோ தெரியாத பட்டு கண்ணே. ஏண்டாடே தாங்க முடியாது. நேரா போறேன் அரண்மனை பின்னாடி பச்சை மிளகா தோட்டம் இருக்குல்ல, பச்சை மிளகா நல்லா பறிச்சுட்டு வந்து ஒட்ட ஒட்ட அரைச்சு கைக்கு நல்லா கனமா போடுற. சீக்கிரமா ஆறும். உங்களுக்கு யாருன்னா தேவையா? அடிபட்டு தான் சொல்லுங்க, கண்டிப்பா போடுறேன். ஆமா, இந்த வேலை யார் செய்வாங்க? இந்த வேலை யார் செய்வாங்க? நூக்கு வேற, நொய் வேற, உமி வேற, தவிடு வேற எல்லாத்தையுமே தனித்தனியா பிரிச்சு எடுக்க சொன்னே. எழுத்தியா? சரி, போனா போகுது. நாளைக்கு யார் வருது தெரியுமா? என்னுடைய அத்தை வீட்டுக்கார் வராங்க. தாத்தா பாட்டி வராங்க. தாத்தா பாட்டி எங்க? நீ ஏன் வச்சு பிறந்த? என்னதான் இருந்தாலும் என்ன வளர்த்த தாயம்மா. வளர்த்த தாய் இருந்தா உன்னை நான் பெற்றெடுத்த தெய்வமாக நான் இருக்கின்றேன் அம்மா. நான் ஒண்ணு எனக்கு கொஞ்சமா நான் என்னைக்கு தாய் கட்டி இந்த அரண்மனைக்கு வந்துடும் படாது பாடுபட்டுங்கிற அந்த திட்டிய சக்கரஜி மகன் நாட்டுல நல்லங்களா சாவுறாங்க. இந்த திட்டிய சக்கரஜி மகன் சாவடிய யார் சாலை இறக்கிறது போறேன், யார் சாலை இறக்கிறது போறேன். அம்மாவோட வராங்களா? ஐயோ அம்மாவோட வந்தோடனே எனக்கு அப்படியே நட்டுக்குச்சம்மா. முடியல அப்படின்னு. ஏண்டா எங்க அம்மா மேல உனக்கு அவ்வளவு ஒரு பாசமா? அந்த தேவடியார் கூட இருக்காது அந்த மாதிரி பாசம். எங்க அம்மா வந்தா 7 ஊருக்கு தெரியும். எங்க அம்மா தான் வர்றாங்கன்னு தெரியுமா? எங்க அம்மா நடந்தாவே அது ஒரு நட அழகு தெரியுமாடா? டேய், எங்க அம்மா எப்படி நடப்பாங்க? நான் சொல்றேன் எப்படி நடப்பாங்க? யார் தெரியுமா உங்க அம்மா? அவங்க அப்பா யார் தெரியுமா? தெரியாதுங்க. அவங்க அப்பாவை ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ட்ரெயின் ஏத்துக்கு போனா 4 மூட்டை ஏத்துன்னு வருவாரு. அப்படியே ட்ரெயின் இல்ல ஏறினா போதும் மொத்த பேருமே ஒதுங்கி போடுவாங்க. ஒதுங்கி போயிடுவாங்க. ஆமா, அப்படியாப்பட்ட கௌரவமான குடும்பம். அப்படியா? ராயல் ஃபேமிலி. அப்படி மதிப்பானவர் அவர். ஆமா. சரி, அவங்க குடும்பம் எங்க இருக்காங்க தெரியுமா? எங்க இருக்காங்க? அவங்க சொந்தக்காரலாம் எங்க இருக்காங்க ஐயா? திருத்தணி போயிருக்கியா? திருத்தணி போயிருக்கிறேன். பாக்கலையா? இவங்களை பாக்கலையே நானு. அவங்க சொந்தக்காரலாம் அங்கறாங்க. நான் பார்த்ததே கிடையாது ஐயா. என்னம்மா? சாமி பார்க்க போயிருக்கேன் நானு. சாமி பார்க்க போயிருக்கியா? ஆமா. எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி இவங்களை பார்த்துட்டு தான்
ஊருக்குறே பார்க்க முடியும். நல்லா சொல்லுடா அவகிட்ட. அப்படியாப்பட்ட கௌரவமான குடும்பம். அப்படியா? ராயல் ஃபேமிலி. பார்த்ததுங்க. அவங்க எங்க இருப்பாங்க ஐயா? என்னது? எங்க இருப்பாங்க? நான் பார்த்ததே கிடையாது. இவங்களை பார்த்த பிறகுதான் போகணுமே. பார்த்த பிறகுதான் போனோமா? ஆமா. அப்படின்னா எங்க இருப்பாங்க? படிக்கட்டு உட்காந்து. டேய் 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 ஆமா. அப்படிப்பட்ட வேலை. இங்க பாரு, ஒரு நாள் அவங்கள தாண்டி போக முடியாது. தாண்டி போக முடியாது. அப்படியே மடக்குவாங்க. அப்படியே மறக்குவாங்க. சரி. அங்க ஆள் இல்லைன்னா கூட ஒரு தட்டு, ஒரு கொம்பு, ஒரு பெட்ஷீட் போட்டு. தட்டு, ஒரு கொம்பு, ஒரு பெட்ஷீட். ஆமா. சரி. அப்படியாப்பட்ட ஆளுங்க அப்படியே இந்த பாரதி பஸ்ஸுக்கு போய் டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கே சில்லறை கொடுக்குறாரு. அவ்வளவு